ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டான முஸ்லீம் வீட்டு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்ல ஒரு பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இது கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதும் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெள்ளை வெங்காயம், இஞ்சி, நல்ல மிளகு, சோம்பு பேஸ்ட் இது கூட சேர்த்து கொடுத்து அதோட பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொடுத்து இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி அதோட பச்சை ஸ்மெல்லு போனதும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கு வேண்டி கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி இதையுமே பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் சேர்த்து கொடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட பச்சை மணமெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறணும். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 2 கிலோ சிக்கனையும் சேர்த்து கொடுத்துடலாம். சிக்கனு கூட மசாலாவெல்லாம் நல்லா மேக்னேட் ஆனதும் இது கூடவே நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் கிரேவி தயார். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா வீடே மணக்கிற சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட் அண்ட் அல்டிமேட்டாக தயாராகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம் குக் வித் அன்சாருங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தது ஒரு சிம்பிளான ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.